செட்டில் கேட்ட மார்னிங் ஈவினிங் 2 செட்லையும் கேட்ட பேப்பர் 1 கொஷின்ஸ் நம்ம ரிலேட்டடாக ஹையர் எஜுகேஷனும் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக தென் கம்யூனிகேஷன் அவ்வளோதான். இந்த 3மே பார்க்க போகிறோம். ஸோ லெட் மீ ஷேர் த ஸ்க்ரீன். So first recent questions. Am I audible? Yes, screen clear? Yes, sir. Okay. So questions என்ன சொல்கிறது, சரி பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர்ஸ். உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது. பூனா காலேஜ், ஹிந்து காலேஜ், பிஷப் காலேஜ். இந்த பிஷப் காலேஜுங்கும் போது நிறையா இருக்குது. எஸ்பெஷலி தே ஆஸ்க்டு சிபூர், பிஷப் காலேஜ் சிபூர், ஸ்காட்டிஷ் மிஷனரி காலேஜ். சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்களேன், ஏதாவது இதுக்கு இதுதான் வரும் அப்படின்னு. Rajaram Mohan Rai. It's my guessing only. And Bishop College, Shipur, Church of England. Church of England, right? And Pune College, Elphinstone. Elphinstone. And Scottish Missionary College. Missionary College, Alexander Duff. Alexander Duff. Yes, ma'am. So the next one, universities list from earliest to latest. மொத்தம் 5 இருக்கு. உஸ்மானியா, அலிகார், எஸ்என்டிடி உமன்ஸ் யூனிவர்சிட்டி, நாக்பூர். இல்லை இப்படிலாம் கேட்டால் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதில் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம கொஞ்சம் இயர் படிச்சுட்டு போகிறது நல்லது. அதுக்காக பாட்னா, நாக்பூர் ஃபுல்லாலாம் நம்ம படிச்சுட்டு போக முடியாது. பட் அந்த உஸ்மானியா, அலிகார், ரைட், இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணலாம். எனி கெஸ்? யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட். எஸ் உஸ்மானியா, அலிகார், எஸ்என்டிடி உமன்ஸ் யூனிவர்சிட்டி, நாக்பூர், பாட்னா. லெட் இட் பி. நீங்களே கொஞ்சம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் அதை அனுப்புகிறேன். அடுத்து ஜிஆர் ரேஷியோ. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு டவுட்டு கூட வந்துச்சு உங்களுக்கு. ஜிஆர் ரேஷியோ எந்த இயருக்குள்ள அப்படின்னா, இந்த ஸ்லைடு நான் வந்து ஒன் வேர்டுக்காக போடலை, இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜிஆர் ரேஷியோ வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் அப்படின்னா 18-23. சரியா? 18-23 ஜிஆர் ரேஷியோ எந்த இயருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா 18-23. அடுத்து நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் ஃபார் ஸ்வயம் கோர்சஸ். யாரெல்லாம் ஸ்வயம் கோர்சஸ்க்குள்ள யாரெல்லாம் வர்ற அப்படின்னா ஐஏஎம் பெங்களூர், என்பிடெல், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஓப்பன் ஸ்கூலிங் அண்ட் கன்சோர்டியம் ஃபார் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன். இந்த 4 பேருமே வருவாங்க. ஓகேவா? நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ் ஃபார் ஸ்வயம் கோர்சஸ். ஸ்வயம், ரைட்? ஸ்வயம் கோர்சஸ் இருக்குல்ல ஆன்லைனில், ரைட்? இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இன்ஜினியரிங் மட்டும்தான் ஸ்வயம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கம்பல்சரியா, மேண்டேட்ரியா. இப்போ எல்லாருமே ஆர்ட்ஸ், சயின்ஸ், ரைட், இன்ஜினியரிங் எல்லாருமே என்ன அப்படின்னா ஸ்வயம்ல என்ரோல் பண்ணி கண்டிப்பாக சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி போத் இன்னும் 2 பேருமே என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு அகாடமிக் இயர்ல இல்லை அந்த ஒரு இதில் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு கோர்ஸாவது முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போல்லாம் ஸ்வயம் அந்த ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். தென் மாஸ் மீடியா கொஷின் கீழே ஆப்ஷன் இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்களே சொல்லிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா என்னவா இருக்கும்? எஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. ஹோமோஜீனியஸ் ஆடியன்ஸ். 4 ஆப்ஷன்ல ஏபிசியா, பிசிடியா, சிடிஇயா, பிடிஇயா. Any guess? Am I audible? Yes, sir. Thank you. I don't know. Right. So any guess? CDE. BDE. Yes. The answer is BDE. இப்படிதாங்க இருக்கும். சரி, அந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டை பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டாம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன்னு சொன்னேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அனுப்ப முடியல. ஏன்னா எனக்கு கிளாஸ் முடியறதுக்கே 7 ஆயிரும். அதுக்கப்புறம் என்னால் கொஞ்சம் பிசி ஷெடியூல் போய்கிட்டு இருக்கு.
பட் இன்னைக்கு டெஃபினட்டாக நான் அனுப்பிடுறேன். நீ யூனிவர்சிட்டிஸ் படிக்கிறதுமே ஃபுல்லாக உட்காந்து எல்லா யூனிவர்சிட்டிஸும் படிக்க வேண்டாம், அது குழப்பிடும். சரியா? முக்கியமான யூனிவர்சிட்டி கொஞ்சம் பார்க்கறதுக்கு எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உஸ்மானியா யூனிவர்சிட்டி, அலிகார் யூனிவர்சிட்டி, அதுவே போதும். எஸ், ஃப்ரம் டுடேஸ் சாப்டர், மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன் involves the communication of meanings through, so mind to mind, right? It's mind to mind. கொஞ்சம் ஈஸி தான், கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். மைண்ட் டு மைண்ட். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும், அது மைண்ட் டு மைண்டுங்கும் போது என்ன வேண்டாம், அவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்சர் வந்துடும். ஒரு கம்யூனிகேஷனுக்கு அந்த 5மே வேணும், ஆப்ஷன்ல இருக்கிற 5மே நடக்கணும். பட் மைண்ட் டு மைண்டுக்கு இது வேண்டாம். எனக்கு எஸ். சும்மா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்களேன். ஒரு ட்ரை தானே. ABCE. ABCE, yes ma'am, you are right. So noise manipulation, mind to mind க்கு noise manipulation set ஆகாது. Then yeah, easy one. When communication helps a group to achieve its goals, it is positive. Yes, yes ma'am. Promotive. Yes. My section. Post Independence Education Commission. இதுல எது? ராதாகிருஷ்ணன் கமிஷன். அது இதுல எது மேம்? ராதாகிருஷ்ணன் கமிஷன்ங்கிறது among 4ல எஜுகேஷன் கமிஷன். ஓகே சார், குட். அப்ப மிச்சம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதெல்லாம் என்னன்னு? அது ரொம்ப முக்கியம். ஓகே, நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948ல அவர் இப்போ முடிச்சிருப்பாரு. ஓகே ஃபைன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் எனி கெஸ் ஏதாவது? இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்னா என்ன, எப்போ வரும்? ஏன்னா அந்த நேம் இட் செல்ஃப் இட் சேஸ் இட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். ஸோ இந்தியன் எஜுகேஷன் கமிஷன்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னா 1882, ரைட்? அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹண்டர் கமிஷன், ரைட்? ஹண்டர், டாக்டர் ஹண்டர். எந்த டைம் அப்படின்னா ரிப்பன், லார்ட் ரிப்பன் அப்போ இந்தியாவுக்கு வைஸ்ராயா இருக்கும்போது லார்ட் ரிப்பன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹண்டரை வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி எஜுகேஷனோட அந்த டைம்ல என்னென்னலாம் இருக்கு, ரைட், என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குரூப்பா போட்டு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் கேட்டிருப்பார். அதான் என்ன அப்படின்னா இந்தியன் எஜுகேஷன் கமிஷன். இந்த இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், அதுக்காக தான் இதுக்கு பேரு இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் வந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஜுகேஷனை இந்தியன்ஸ்ட கொடுத்துருவோம் அப்படிம்பாங்க, விச் மீன்ஸ் லோக்கல் பாடிஸ்ட கொடுத்துருவோம், ரைட்? ஸோ ரெண்டாவது கல்கட்டா யூனிவர்சிட்டி கமிஷன். இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அந்த இன்னொரு பேர் தான் கமிஷன் நேமே. சரியா? நம்ம மறந்துட்டோம், அந்த இன்னொரு பேர் நம்ம படிச்சதுனால இது நமக்கு தெரியல. ஸோ இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ரியல் நேம் வந்து ஹண்டர் கமிஷன் 1882, ரைட்? செகண்ட் ஒன் கல்கத்தா யூனிவர்சிட்டி கமிஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாட்லர் கமிஷன் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து சாட்லர் அப்படிங்கிறவர் கல்கட்டா யூனிவர்சிட்டியோட விசியா இருப்பார், வைஸ் சான்சலரா இருப்பாரு. அந்த சாட்லரோட தலைமையில ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த கல்கத்தா அந்த ரீஜன்ல உள்ள அந்த எஜுகேஷனோட பிரச்சனை என்ன ஏது, ரைட், அதை பாக்குறது சாட்லர் கமிஷன். இவங்க வந்து விமன்ஸ் அந்த கல்கட்டா அந்த ரீஜன்ல விமன் எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்ல இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் 1904ல லார்ட் கர்சன் கொண்டு வந்திருப்பாரு. யூனிவர்சிட்டிஸ்ல தான் டெரரிஸ்ட் இருக்காங்க, ஸோ யூனிவர்சிட்டி ஏன்னா அந்த டைம்ல அதான் நடந்துச்சு, ரைட்? அதுக்கப்புறம் தான் அந்த யூனிவர்சிட்டி ஆக்ட்னு போட்டு அதோட அட்டானமி எல்லாம் இவங்க பிடிங்கிருப்பாங்க கவர்மெண்ட், ரைட்? ஸோ இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் 1904 பை லார்ட் கர்சன். சரியா? இவர் தான் அந்த பெங்கால்
பிரிச்சிருப்பாரு. பெங்கால் ஸ்பிளிட்னு ஒன்று நடந்திருக்குங்களா, ரைட்? லார்ட் கர்சன். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சார் நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல யூனிவர்சிட்டி கமிஷன் ஒன்னு கொடுத்து 1902 கொடுத்திருந்தீங்கல்ல சார், அப்போ வாட் இஸ் தட் தென்? அதான் மேம், அதான் அந்த இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன். பட் இப்போ இயர் நீங்க 1904 சொல்றீங்களா சார்? மேம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா 1902ல வந்து கமிஷனை போட்டுருவாங்க, ரைட்? அந்த ஆக்ட் எப்போ வரும் அப்படின்னா 1904 யூனிவர்சிட்டி ஆக்ட். சரியா? இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு போட்டு அது 1904. கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா 1902. அவர் ரிப்போர்ட்லாம் கொடுத்து அது ஆக்டா எப்போ மாறும் அப்படின்னா கமிஷன் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 1902. அது அந்த அவங்கெல்லாம் வேலை முடிச்சு ரிப்போர்ட் கொடுத்து அந்த ஆக்ட் எப்போ வரும் அப்படின்னா 1904. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா மேம்? எஸ் சார். எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எனி டவுட்ஸ்? வேற யாருக்கு எது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இந்த நாளையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? வித்தியாசம் தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். தென் இதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டங்க, சீரியஸ்லி. ஏன்னா இது எதுவுமே பெரிய அளவுக்கு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சதும் கிடையாது, ரைட்? ஆன்சர் நான் கொடுத்துட்டேன், சரியா? நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், ரைட்? ஸோ அப்ரிவேஷன் எதுவும் தெரியுதா இதுக்கு? ICSSR is Indian Council of Social Science Research. Yes ma'am, very good. And NCRA is National Council for Rural Institution. Is correct, sir? Yes ma'am, correct ma'am. Third one. And ICPR is Indian Council for Philosophical Research. Yes ma'am. Fourth one. ICHR is Indian Council for Historical Research. கடைசில மேம். And last one is Indian Institute of Advanced Studies. Okay, and the answer is அந்த நம்பர் தான் 2 5 4 3 1. ஆக்சுவலி நம்ம என்னதான் பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த PCI, அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ரைட்? இந்த மாதிரி விஷயம் தான் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் என்ன அப்படின்னா மேஜர் இன்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது, பட் ஏன்னா இப்போ எல்லாருமே அதை படிச்சுட்டு வர்றதுனால இந்த மைனர்லேருந்து கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். கோஆர்டினேட்டர் ஃபார் நான் டெக்னிக்கல், கொஞ்சம் யோசிங்கன்னா சொல்லிடலாம். நான் டெக்னிக்கல் ஆப்ஷன்ஸை பாருங்க, ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு யோசிங்க. ஹிண்ட் வந்து நான் டெக்னிக்கல். செகண்ட் ஆப்ஷன். ஆமா, செகண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன், ஏன்னா நான் டெக்னிக்கல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து AICTE இன்ஜினியரிங் காலேஜ், அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபுல்லா வரும், ரைட்? செகண்ட் ஒன் என்னது? UGC. The answer is UGC சார், ரைட்? ஏன்னா மற்ற 3 பாடிஸுமே என்ன அப்படின்னா டெக்னிக்கல் பாடிஸ் தான், சரியா? AICTE இருக்கட்டும், ஏன்னா ஃபுல் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் தான் இருக்கும், ரைட்? அவன் வந்து அக்ரிடேஷன் எல்லாம் கொடுப்பான், அப்ரூவல் எல்லாம். NITTTR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங், டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச், இந்த தையல் டீச்சர், ரைட்? அந்த கேட்டகரி. NCERT உங்களுக்கு தெரியும். ஃபைனலி UGC. ஸோ நான் டெக்னிக்கல்ங்கும் போது அவங்க தான். இதுக்காக தான் நான் உங்களுக்கு முதல்ல என்ன அப்படின்னா ஸ்வயமோட அந்த கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னு சொல்லியிருந்தேன், ரைட்? இவங்க நான் டெக்னிக்கல். மேட்ச். இதுல அந்த ஃபோர்த் ஒன் இருக்குல்ல, அந்த நயஸ் சூத்ராஸ், அது கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நிறைய கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் லாஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சு. கிளாஸுக்கு போயிடலாம். ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே ஃபைன், செகண்ட் ஒன் ஏதாவது, தேர்ட் ஒன் ஏதாவது? குரூப்பாக சொன்னா கூட முடிச்சிடலாம்ல. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் ஒன் தெரியும், ஒரு சில பேர் செகண்ட் ஒன் தெரியும். அர்த்தசாஸ்திரா,
யோக சூத்ரா, ஆன்சர் கெஸ் ஏதாவது. அர்த்தசாஸ்திரா கௌதமா கெஸ்ஸிங். கௌதமா கௌதமா வந்து நய சூத்ராஸ் மேம். அர்த்தசாஸ்திரா சாணக்கியா, சாணக்கியர் எழுதுனது அர்த்த சாஸ்திரம். அண்ட் யோக சூத்ரா பதஞ்சலி. லீலாவதி பாஸ்கராச்சாரியா. பாஸ்கராச்சாரியா வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், அஸ்ட்ரானமி இதில் கொஞ்சம் ஃபேமஸ். சாணக்கியா அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா டக்குன்னு என்ன அப்படின்னா அந்த வேதிக் டைமில் உள்ள இல்லை அந்த 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 சர்க்கிள் அந்த ஏரியாவிலேருந்து என்ன அப்படின்னு அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பான். இப்போ நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இல்லை ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அந்த பெல்ட்லேருந்து ஈதரா இதில் ஒன்று இதில் இல்லை அதில் அந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். வேற பதஞ்சலி மேம். யோக சூத்ரா என்ன ஆன்சர்? பதஞ்சலி மேம், யோக சூத்ரா. அவர் தான் அந்த யோகா இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த யோகி அப்படின்னு சொல்லுவாங்க. யோக சூத்ரா. லீலாவதி பாஸ்கராச்சாரியா. ஆக்சுவலி இதுல வந்து யோக சூத்ரா வந்து புக்கே இல்லை, அவர் செஞ்சதுதான் யோக சூத்ராங்க. மற்ற எல்லாமே புக்ஸ். இப்போ அதுக்கப்புறம் அவர் பேர்ல அந்த புக் போட்டாங்க. ஓகே, சப்ஜெக்ட் போயிடலாமா? எஸ் சார். எனி டவுட்ஸ் இதுல ஏதாவது? கொஸ்டின் காட்டி எதுவும் பயமுறுத்திட்டோம் அப்படிலாம் இல்லைல்ல. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஓரளவுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாவே இருங்க. சரியா? இன்னொன்று அந்த நம்ம இது பார்த்தோம்ல ஒரு பர்டிகுலர் கொஸ்டின், இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. இது கஷ்டம்தான் இந்த மாதிரி. ஏன்னா இந்த ஃபிலாசபிக்கல் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லாம் இருக்குங்கிறதே எனக்குலாம் இப்போ தான் தெரியும், டு பி மோர் ஃப்ராங்க். பட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி அது இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். ஐசிஎஸ்எஸ்ஆர் இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயத்த நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எஜுகேஷன் கமிஷன், ரைட்? தென் ஓகே, டக்குன்னு பொலிட்டிக்கல். ஓகே, ஸோ அந்த ரிமைனிங் பார்ட் பொலிட்டிக்கல், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ரீசெண்டாக என்ன அப்படின்னா கடைசியாக நான் எழுதின வரைக்கும் இந்த சிவிக்ஸ் பாலிட்டிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஷின் வந்துச்சு. பட் ரீசெண்டாக என்ன அப்படின்னா பெருசாக வர்றதில்லை, ரைட்? அதே நேரத்தில் இது ரொம்ப பெரிய சாப்டர். சரி, அப்போ நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். சரி, இது வந்து அந்த ஹையர் எஜுகேஷனில் உள்ள ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பிட் மாதிரி தெரியுமே தவிர, ஆனால் போக 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 இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. சரியா? பட் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம், பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷன் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஃப்ரம் லாட்டின் வேர்ட் கான்ஸ்டியூட்டரி, ரைட்? அந்த வேர்டை பார்த்துக்கோங்க, கான்ஸ்டியூட்டரி. அண்ட் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். சரியா? 2 years 11 months 18 days. Was completed on November 26, 1949. அந்த நவம்பர் 26, 1949 அவங்க எழுதி முடிக்கிறாங்க. தேட் டே, அப்பத்துல இருந்து என்ன அப்படின்னா November 26 தான் என்ன அப்படின்னா நேஷனல் லா டே. சரியா? November 26 நேஷனல் லா டே. ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் அவங்க எழுதி முடிச்சாங்க. சரி, ஏன்னா இப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் மறக்காது. அண்ட் என்ஃபோர்ஸ்ட் ஆன் January 26. சரி, ஏன் 2 மாதம் கேப் அப்படின்னா அந்த January 26க்காக அவங்க வெயிட் பண்ணாங்க. சரியா? ஏன் அந்த January 26 ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா 1947க்கு முன்னாடி வரைக்கும், சரியா, 1947 August 15 இந்த டேட்டை நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா அப்பதான் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. ஆனா நம்ம, சரியா, இந்தியன்ஸ் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அஃபிஷியலா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. சரியா? அது எப்போ அப்படின்னா January 26. எப்போ 1930 இருந்து January 26 வந்து இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க.
ரைட். ஸோ அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணாங்க. சரி இந்த டேட்டில் இருந்து நம்ம வைப்போம் அப்படின்னு. ஸோ January 26, 1950. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு ப்ரியாம்பிள் யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரியா, ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. இட் வாஸ் ரிட்டன் பை ஜே நேரு. அண்ட் ஆர்டிகல்ஸ் 465 ஆர்டிகல்ஸ், அதை பிரித்தோம் அப்படின்னா 25 பார்ட்ஸ் 12 ஷெட்யூல்ஸ். சரியா, 25 பார்ட்ஸ் 12 ஷெட்யூல்ஸ். ஸோ இந்த ஐடியா, இந்த கான்ஸ்டியூஷனுங்கிற ஐடியா யார் கொடுத்தா அப்படின்னா, முதல்ல ஏன் இந்த ஐடியா வருது, ரொம்ப சிம்பிள். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்தியாவில் என்ன அப்படின்னா, யூனிவர்சிட்டியில் போய் கிராஜுவேட்ஸ் ஆன ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அது போக ஐசிஎஸ் படித்து கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சண்டை போடலை, ரைட். அவங்க சிம்பிளாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளை அடக்குன மாதிரி, சரியா, நம்ம இந்த சென்ஸ் ஒரு ஆர்டினரி பீப்புள் அடக்குன மாதிரி அவங்கள வந்து என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஸோ இவங்க என்ன கொஸ்டின் திரும்ப கேட்குறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட முதல்ல கான்ஸ்டியூஷன் இருக்கா, உங்கள்கிட்ட கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை நான் உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி வரிசை. அப்பா இன்னொரு கொஸ்டின் வருது, கான்ஸ்டியூஷனை யார் எழுதுறது? சரி, ஏன்னா அது இட் இஸ் நாட் அ பீஸ் ஆஃப் கேக். டக்குன்னு உட்காந்து கடகடன் எழுதிட முடியாது. அசைன்மெண்ட் எழுதுற மாதிரி ChatGPT போட்டு கடகடன் எழுத முடியாது, ரைட். ஸோ கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கே ஒரு பெரிய டீம் வேணும். சரி, அதுக்காகவே என்ன அப்படின்னா, இவங்க இந்த கேள்வி வைக்க நம்ம பின்வாங்கிக்கிட்டே இருந்தோம். பட் இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வர்றா அப்படின்னா எம்என் ராய். இவர் ஒரு கம்யூனிஸ்ட். சரியா, 1934 என்ன சொல்லியிருப்பாரு, செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இவங்க நம்ம ஆட்கள் போய் கேட்பாங்க, எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுன்னு கேட்கும்போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை கான்ஸ்டியூஷன் இருக்கா, இவன் என்னடா 10 வருஷமா இப்படியே ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அப்ப நம்ம ஆட்கள் உட்காந்து என்ன செய்யணும், முதல்ல கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணணும்னு ஒரு பாயிண்ட் சொன்னது இவர் தான். அதுக்கப்புறம் 1946 தான் ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, சரியா, டிராஃப்டிங் கமிட்டின்னு போட்டு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பாங்க, ரைட். மொத்தம் இருந்த மெம்பர் எவ்வளோ அப்படின்னா 289 மெம்பர்ஸ். சரியா, டோட்டல் மெம்பர்ஸ் 289 மெம்பர்ஸ். அதில் 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், 296 வந்து எலெக்டட் இன்டைரக்ட்லி. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரியா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஃபியூச்சர்ஸ், கான்ஸ்டியூஷனோட ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரியா, நீங்க இந்த பேஸை மட்டும் மண்டல ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிளெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூஷன்ஸ். எல்லாத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. சரி, எல்லாத்துல இருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா, கெனடியன், ஐரிஷ், யூகே, யூஎஸ்ஏ. மோஸ்ட்லி என்ன அப்படின்னா யூகேவும் யூஎஸ்ஏவும் தான். சரியா, அப்போ ஆஸ்திரேலியன், கெனடியன், ஐரிஷ்ல இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா டிபிஎஸ்பின்னு சொல்லி ஒன்று எடுத்திருப்பாங்க, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஐரிஷ்ல இருந்து. கெனடியன்ல இருந்து இப்போ இருக்கிற ராஜ்யசபா, ரைட், அந்த ராஜ்யசபா மெத்தட், சரி, அவங்களோட அந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ், இம்பீச்மெண்ட், அதெல்லாம் கெனடியனோடது. ஆஸ்திரேலியன் வந்து என்ன அப்படின்னா ரெண்டு ஹவுஸ் ஒன்றா உட்காருது அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்ட்ல வந்து லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டுமே ஒன்றா உட்காருது அப்படின்னா அன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் ஃபுல்லாமே கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற மாதிரி தான் நடக்கும். அது உங்களுக்கே தெரியும். அந்த ப்ரொசீஜர் சொன்னது யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியன், அங்கிருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 465 ஆர்டிகல்ஸ், ரைட். ஸோ அப்போ எழும்போது 12 ஷெட்யூல்ஸ் நிறையா. சரியா, 25 பார்ட்ஸ் 12 ஷெட்யூல். இதில் லாங்குவேஜ் வந்து 8ல் வரும். இது கொஞ்சம் கேட்பாங்க, லாங்குவேஜ் எதில் வரும் அப்படின்னா 8th one. சரியா, ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர். இது ரொம்ப ரொம்ப கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட். அது ஸ்டேட்டை விட இப்போ 28-30 ஸ்டேட் இருந்தாலுமே, இதுக்கப்புறம் நிறைய வரும், ரைட். அவ்வளோ ஸ்டேட் இருந்தாலுமே, ஸ்டேட் எல்லாம் ஒன்று சேர்ந்தே வந்து அடித்தாலுமே ஃபெடரேஷன் எப்படி, சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் ஸ்ட்ராங். சரியா, இதுதான் கான்ஸ்டியூஷன்ல இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனியன் கவர்மெண்ட் தான் ஹெட், அவன் தான் டாப். சரியா, ஸ்டேட் எல்லாம் என்ன அப்படின்னா ரெண்டாவது தான். இந்த கான்செப்ட் எங்க இருந்து எடுத்தோம்னா கெனடியன்ல இருந்து, ரைட். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், விச் மீன்ஸ் பார்லிமெண்ட் தான் நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க தான் இருக்கு, பார்லிமெண்ட் தான் இருக்கே தவிர பிரசிடென்ட்டையோ பிரைம் மினிஸ்டர்ட்டையோ, ரைட், இல்லை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்டையோ கிடையாது. முழுக்க யார்ட்ட மட்டும்தான் இருக்கு, பார்லிமெண்ட். சரியா, அங்க இருக்கிற ஆட்கள், அங்க இருக்கிற அந்த சீட்டுக்கு தான். சரியா, ஆட்களுக்கு இல்லை. ரிஜிட் ஆஸ் வெல் அஸ் ஃபிளெக்சிபிள். ஒரு சில கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிடாக தான் இருக்கும், ரைட். ஒன்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஒரு சில கான்ஸ்டியூஷன் நாளுக்கு நாள் மாற்றுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளெக்சிபிள் எல்லாமே எங்கே அப்படின்னா, இன்னமும் ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து மொனார்க் அந்த சிஸ்டம் இருக்கும், அங்கெல்லாம் ஃபிளெக்சிபிள் தான், சொல்கிறது தானே சட்டம், ரைட்.
அண்ட் யா த லாஸ்ட் பாயிண்ட் சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இது வந்து எழுதும் போது அவங்க எழுதலை, ரைட். அடுத்து எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா 1976 ஒரு அமெண்ட்மெண்ட் வரும், சரியா. நிறைய மாற்றுவாங்க. ஆக்சுவலி அந்த 1976 அமெண்ட்மெண்ட் வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயம் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதனாலதான் என்ன எக்கச்சக்கம் நிறைய இடத்துல மாத்திருப்பாங்க. அதை மாற்று இதை மாற்று, சரியா. ஸோ அதனாலதான் அந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அதுல இந்த 5 வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க, சரியா. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இது எழுதும் போது இருக்காது, அதுக்கப்புறம் தான்